நண்பர்களே வணக்கம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இன்பம் அப்படின்னா என்னென்னா, மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணுங்க. வாழ்க்கையில் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். நீங்கள் எவ்வளவு பெரிய தளவாழை இலை போட்டு 16 வகை உணவு வச்சா கூட, அதில் மட்டும்தான் மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லுவான். போதும் 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 அப்படிமா. வேறு எதுலேயுமே போதும்னு சொல்லவே மாட்டேன். மனுஷனுக்கு அவ்வளவு ஆசை இருந்தாலும் அந்த உணவில் மட்டும்தான் போதும்னு சொல்லுவான். அது மாதிரி அந்த போதும்னு சொல்லக்கூடிய உணவு கூட சாப்பிட்ட பிறகு செரிக்கணும். 3 நேர சாப்பாடும் நல்ல விதமாக செரித்து வெளியில் போனால் தான் அடுத்த நாள் மனுஷன் வாழ முடியும். நீங்கள் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, 2 நாளைக்கு சாப்பிடுங்க. அந்த சாப்பிட்ட சாப்பாடு அவுட்புட் ஆகலைன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். பேதியாக வாந்தியாக போகிறதுக்காக ஒரு மாத்திரை போடணும். அப்போ போகலை அப்படின்னா வாழ முடியாது. அப்போ வாழ்க்கையில் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும். செரிச்சா தான் வாழ்க்கை அடுத்த நாள் பயணமே. அப்போ அற்புதமாக இந்த உடம்புக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கான் பாருங்கள் மனுஷன் இயற்கையில். சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலைன்னா அடுத்த நிமிஷம் வாழ முடியாது. எத்தனை கோடி இன்பம், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் உண்ட உணவு அந்த சக்தியை உடம்பு எடுத்துக்கொண்டு எஞ்சிய கல்வியை வெளியில் தள்ளலைன்னா அடுத்த நாள் வாழ்க்கை கிடையாது. அற்புதமான வாழ்க்கையில் இயற்கையில் இறைவன் அற்புதமாக மனுஷனை படைச்சிருக்கான். இதை உணர வேண்டும். அப்பொழுது வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.